நெட்டே வரலையா? என்னன்னா அப்படியா? நெட்ல தான் சாங் அப்படியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பதிவு இதை விட எனக்கு ஒரு பெரிய விருதே வேண்டாம். இந்த விருது தான் நான் சம்பாதிச்சு கொடுத்தேன். அது சொல்லும் போதே எமோஷன் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டாரோட நான் ஒரு சாதாரண கலைஞர் தான். சாதாரண கலைஞர்னா கூட என்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டு அவ்வளவு அன்பா அனுசரிச்சு லோகோ சங்கர் இல்லைன்னா அந்த இடத்துல கலாகலன்னு இருக்காதுன்னு சொல்லி என்னை அரவணைப்பா பார்த்துக்கிட்டது எங்க அப்பா உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கருணாசன் அவர்கள். சூப்பர் ஸ்டார் வந்து எல்லா ஸ்டாரும் தனுஷு, விக்ரம், சிம்பு எல்லாருமே வந்து அந்த இடத்துல லோகோ இருக்கணும், லோகோன்னா எங்களுக்கு ஒரு வைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கான பதிவு தான் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் பாக்குறேன். ஓகே, நெட் வராதா? நல்லா ஏற்றுமே தம்பிக்கு நெட் கிடைக்காதா? நம்மளுடைய கல்லூரிக்கு வந்திருக்கேன். பண்ணியாச்சா? வரலையா? மொபைல போடுங்க. நானாக நாளைக்கு தாயா காலேஜ் வைக்க மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இந்த வார்த்தை நடக்கும் அப்படின்றது நான் ஆளுக்கு நான் சொல்றேன். ஏன்னா
இருங்கடா, டேய் இருங்கடா, வாரடா, இருங்கடா, கீழே இருக்கலாம் வரவேண்டா. உங்களோட டிராவல் பண்ண போறேன், 2 மணி நேரம் டிராவல் பண்ண போறேன்டா. கல்லூரி விழா அப்படின்னா நான் படிச்ச காலத்துல எல்லாம் வேறு. அப்ப எல்லாம் கல்லூரி விழான்னு அடிச்சு உடிச்சு சேர்த்து புரட்டி எடுத்துட்டு தம்பி சேர பிச்சு போட்டு. ஆனா இப்ப நான் பார்க்குற நிறைய கல்லூரிகள்ல டிசிப்ளின் அப்படின்னா என்னன்றது ரீசெண்டா நிறைய கல்லூரிகள் நான் பார்த்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் உங்க கொங்குநாடு எவ்வளவு அழகா பிள்ளைகளுக்கு தனியா சீட்டு. ஆனா பசங்க காத்து கிடக்குறாங்க, தெரியும். ஐயோ, நம்மால அந்த பக்கம் போய் உட்காந்துருச்சு. என்னடா இருங்க, நான் லைவா பேசுவேன், அதே சமயம் ஒன்லி ஃபார் ஃபன் தான். உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க பிள்ளைங்க ஏன் அங்க இருக்காண்டி, பக்கத்துல உட்கார்ல அவன் பாரு அங்க இருந்து நீ பார்த்துட்டே இருக்கான். இருக்கா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. சே எஸ் ஆர் நோ. எஸ், வெரி குட். எஸ் சொல்றாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆகணும். அதே மாதிரி பசங்க அங்க இருந்து கூட மச்சான் ஏன் அங்க இருக்கான். சே எஸ் ஆர் நோ. அதான்டா பசங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு போறது பசங்க தான். நீங்க கல்லூரி விழா அப்படின்றத தாண்டி உண்மையிலே சொல்றேன், ஒரு லவ் பண்ற பசங்களுக்கு வச்சுங்களேன், காலேஜ் உண்மையிலே கல்லூரி வாழ்க்கை மாதிரி உலகத்துல எந்த வாழ்க்கையும் கிடைக்காதுங்க. கல்லூரி வாழ்க்கை தான் இருக்கிறது. இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங்கோ டாக்டரேட்டோ ஏதோ படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 4 வருஷம் நீங்க என்ஜாய் பண்றீங்க பாருங்க. நான்லாம் படிக்கும் போது என் காலேஜ்ல எப்பா டேய் போறாங்க, டேய் போறாங்க, போய் தொலைடா, சொல்லு போ, முன்னாடி போ போ போ, அங்க போ. இன்னொரு பக்கம் என் பக்கம் வந்தாலும் நசிக்கு பிரிவு போ, அந்த போ. நான் கல்லூரி படிக்கும்போது என் காலேஜ் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 1.5 மணி நேரம் போனோம். 1.5 மணி நேரத்துல எங்க பார்த்தாலும் ஆம்பளை பசங்களா தான் இருப்பாங்க. காலேஜுக்குள்ள பசங்க தான் பார்க்கும்போது வாமிட் சென்சேஷனாவே இருக்கும். ஒரு பிள்ளையே பார்க்க மாட்டோமா, ஒரு பிள்ளையே சைட் அடிச்சிட மாட்டோமா, இப்படிலாம் இயங்கின காலம் உண்டு. இது எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள ப்ரொஃபஸருக்கு தான். நான் எல்லாம் பட்டுப்படாமலாம் பேசுறேன், ஓப்பனா சொல்லிடுவேன். அவங்களும் என்னைய மாதிரி கடந்து வந்தவங்க தானே. இப்ப என் காலேஜ் வண்டி கிளம்பும் போது செந்தமிழ் காலேஜ் ஒண்ணு இருக்கு. அதுல ஃபுல்லா ஒன்லி கேர்ள்ஸ் காலேஜ். அந்த பஸ்ஸும் எங்க பஸ்ஸும் ஒன்னா கிளம்புறதுக்கு நான் டிரைவரை கரெக்ட் பண்ணேன். அந்த வண்டி கிளம்பு சேர்த்து போலாமே, நான் கொஞ்சம் ஒன்று டிஃபன் வேணும்னே, என்னென்ன வேணும், டீ காஃபி சாப்பிட்டு அப்படிலாம் சொல்லி அவரை தயார்படுத்தி அந்த வண்டியும் எங்க வண்டியும் ஒன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட் காணும். 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரம் தாங்க எங்க வாழ்க்கையுடைய சந்தோஷமே. அதுல பஸ் நாங்க பாட்டு போட்டு விட்டுருது. அப்படியே ராஜ்சுந்தர் பாடல ஏப்ரல் அந்த மாதிரி அந்த வண்டி கிராஸ் ஆகும். அவளுக்கா நம்ம பசங்க அமைதியா இருப்பாங்க,
ஆனா அவளுக்கு பண்ற சேட்டா, ஏய் இங்க பாரு நீ, ஏய் நம்மள ஃபாலோ பண்ணி வர்ற நீ, அடே அப்பா உங்களை ஃபாலோ பண்ணுவோம். நாங்க கிளம்பிய ஃபாலோ பண்றது பிள்ளைகளுக்கு தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த பஸ் ரெண்டா பிரியும். நல்லா கேட்டுங்க. செந்தமிழ் காலேஜுக்கு அப்படி போகும், நான் மதுரை சரஸ்வதி நாராயண் காலேஜுக்கு போகும். அதோட முடிஞ்சு இறங்குனா 1.5 மணி நேரம் நடக்கணும். கொட்ட காடு. அந்த காட்டுக்குள்ள நான் நடந்து போகிற பார்க்கிற இடம்னா ஆம்பளை பையில பூஜையாக தான் தெரியும். எனக்கு வாமிட் சிச்சுவேஷனாக சார், என்னடா நம்மளும் ஒரு கோயில் காசுல படிக்க கூடாதா? நம்ம பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தா நம்ம பாஸ் ஆயிருப்போமே. உண்மையிலே அதாங்க சத்தியமா. ஒரு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா அந்த நட்பை தாண்டி அந்த படிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவ்வளவு அழகா அவன் படிக்கிறான். அவன் படிக்கும்போது நம்ம படிக்கணும், அவன் எழுதுறான், அவன் எழுதும்போது நம்ம எழுதணும் அப்படின்னு பாஸ் ஆயிடலாம். நான் ஃபுல்லா ஆம்பளை பையில பசங்களோட இருந்தேன். எப்படி இருக்கும்? வெறுத்து போய் காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ்லாம் முடிச்சு மிஸ்டரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் போன வாரம் அதே காலேஜுக்கு என்னை கூட்டாங்க. மதுரை சரஸ்வதி நாராயண் கல்லூரிக்கு நான் எப்பயுமே ஆசானை மதிக்கிறேன். அப்பேற்பட்ட ஆசான் இல்லைன்னா என்னைக்கு நான் கடவுள் நிற்கவே முடியாது. ஆனா அதே காலேஜுக்கு உள்ள போறேன், ஃபுல்லா கேர்ள்ஸ். எனக்குன்னா வந்து எரியுது. எல்லா மரத்துக்கு பின்னாடி பேசுறாங்க. சரி, படிக்கிற பயில ஜாலியா இருப்பாங்க, பேசிட்டு போறாங்க அப்படின்னு விட்டா ஓகே. டீ கடைக்கு போறேன். அங்க ப்ரொஃபஸரு, ஒரு லேடி ப்ரொஃபஸர். கேளுங்க மேம், ஆர் யூ லெமன் டீ ஆர் பிளாக் டீ? நோ சார், டுடே லெமன் டீ. ஓகே, சீயர்ஸ். அங்க சுமஃபைரான பயங்கர சுமஃபைரு. நம்ம படிச்ச கல்லூரியில் நம்மளை இப்படி கேவலப்படுத்துறாங்களா அப்படின்ட்டு காலேஜ் விட்டு வெளியே போகலான்னு வரும்போது பிரின்சிபலை பார்த்து, சார் ஓகே சார், தேங்க்யூ சார் சொல்லிட்டு போகலான்னு போறேன். பிரின்சிபல் அங்க, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் லேடி, 2 பேர் மட்டும் தனியா லாக் பண்ணி லஞ்ச் சாப்பிடுறாங்க. எப்படி? மேம் I have a lemon rice, you have a white rice. Whatever is best, please keep it. அவங்க அந்த மேடம், சார் how you பருப்பு வடா வெரி குட் ஃபார் ஹெல்த், ப்ளீஸ் keep it. அவங்க ஏற்றி விடுறாங்க. இந்த கன்றாவையெல்லாம் நான் பார்த்துட்டு மதுரை சொல்லிட்டு வந்தேன். மதுரை சரஸ்வதி நாராயண் கல்லூரியே எப்பேற்பட்ட கல்லூரி. நாங்கெல்லாம் காஞ்சி கிடக்கிறோம், நீங்க புழு காய்தாங்க நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் ஆனால் அந்த மாதிரி ஆசான் இல்லை என்றால் இன்னைக்கு இந்த ரோபோஷங்கள் இல்லை. அதெல்லாம் நான் கஷ்டப்படுற காலத்துல மிஸ்டர் இந்தியாவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசிரியரும் எனக்கு 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா கொடுத்து ஆப்பிள் சாப்பிடு, ஆரஞ்சு சாப்பிடு, ஹெல்த்துக்கு நல்லது, அடுத்த வாரம் மிஸ்டர் யூனிவர்சிட்டி இருக்கு, ரெடியாகுன்னு அவ்வளவு என்னை பார்த்துக்கிட்டது என்னுடைய ஆசான் தான். ஸோ அதனால எப்பயுமே ஆசிரியரை தாண்டி மிகப்பெரிய குரு யாருமே கிடையாது. அவங்களை எப்போதுமே மரியாதையா நடந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றது. இது ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஆசிரியர்கள் தான். ஏன்னா கல்லூரி வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான வாழ்க்கை.
அந்த மாதிரி வாழ்க்கை இப்ப இன்ஜினியரிங் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட கஷ்டம்னா என்னன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் சில விஷயங்கள் மோட்டிவேஷன் சொல்றேன், எடுத்துக்கோங்க எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சில விஷயங்கள் என்னன்னா, கல்லூரி வாழ்க்கை அவ்வளோ ஜாலியான வாழ்க்கையா இருக்கும். ஆனா அதை தாண்டி அந்த கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறோம், என்ன வேலை பார்க்க போறோம், பெத்தவங்களை எப்படி காப்பாற்ற போறோம், அடுத்து நமக்கு ஒரு திருமணம் வரும், பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறோம், அந்த மோட்டிவேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதையெல்லாம் இப்ப மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இப்ப ஜாலி. ரஜினி சார் சொல்லுவார், கண்ணா ஜாலியா, அதாவது நல்லவனுக்கு படம், அதுல தான் மக என் பாய் ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு போறேன்னு சொல்லுவான். பாய் ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு ஒய்ஃப் ரொம்ப திட்டுவாங்க, செகண்ட் ஷோ பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறான், என்ன நீங்க அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க, போயிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மகளுக்கு சொல்லுவாரு ரஜினி சாரு. கண்ணா நீ போடா வாடா, ஜாலியாரு, ஜாலியா ஆனா ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையா போயிட்டு வரலாம் அப்படின்றாரு. ஜாலின்றது வேற, ஜாக்கிரதைன்றது வேற. ஸோ அந்த மாதிரி இந்த கல்லூரி படிப்பை முடிச்சு நீங்க வெளியே போகும்போது நீங்க எத்தனை டைரக்டர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பெரிய பெரிய இன்ஜினியர் இருப்பீங்கன்னு தெரியல, எத்தனை டாக்டர் இருப்பீங்கன்னு தெரியல, எல்லாருமே பெரிய பொசிஷனா நீங்க வரணும். கொங்கு நாடு கல்லூரியில படிச்ச ஒரு பையன் இன்னைக்கு எங்க ஏரியால ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, இந்த ஏரியால டாக்டரா இருக்காரு, இந்த ஏரியால பெரிய இன்ஜினியர் இருக்காரு அப்படின்ற பேர் வரணும். அதுதான் முக்கியம். ஓகேவா? குட். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், நீங்க பார்க்கறது பாதி டாக்டரா சாப்பா. நான் உண்மையிலே வந்தது இன்ஜினியரிங் காலேஜா இல்ல மெடிக்கல் காலேஜா கன்ஃபியூஸ்லே இருக்கேன். இவங்க கழுத்துல வேற தொங்க விட்டுருக்காங்களா, சரி பெரிய டாக்டரா இருப்பா போல இருப்பா, அடே அப்பா பெரிய டாக்டரா இருப்பா போல இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்டாப்பா எந்த சொல்லுமா, இங்க வாமா, இங்க வாமா, ஏமா அங்காள பரமேஸ்வரி ஜெகதாபாளி, இங்க வா, இங்க வாமா, நீ வரியா நான் வரட்டுமா? உன் பேர் என்ன சொல்லித்தாயி, உன் பேர் என்ன? இல்ல நானும் ஒரு பெரிய மனுஷனா மேல இருந்து கேட்கிறேன், நீ வரட்டுமா நான் வரட்டுமா? அப்ப கூட பாருங்க பெண்களுடைய ஆணவம், நீ கீழே இறக்கி வாடா. உன் பேர் என்னம்மா? சத்தியன், சத்யா. அப்ப கூட எங்க ஆண்டவர் படத்தை கொடுத்தா வச்சிருக்கேன் சத்யா. வெரி குட். நீங்க எல்லாம் ஸ்டாஃபா? வெரி குட், சூப்பர், நல்லா இருக்குமா? நீங்க எப்படி பாருங்க, நம்ம 2 பேரும் வாட்ஸ்அப்ல பேசிக்கலாமா? நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ண வந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க சார், ஹெல்த் ஓகேவா, நல்லா இருக்கீங்களா? இங்க வாமா, இங்க வாங்க. ஒரு கல்லூரியில் என்னை முதல்வராக இருப்பா. ஓ ஓ இருப்பா. சிவலிங்காவது அப்பெல்லாம் உடனே மண்டபத்தை புக் பண்ணு.
ஒரு கல்லூரிகளாக இவ்வளவு அழகா என்னை விசாரிச்ச முதல் பெண்மணி சத்யா அவர்கள். அது ரொம்ப நன்றி. இல்ல கை தட்டணும்னா தப்புன்னு தட்டிடணும். அது என்ன உனக்கு கொஞ்சம் நல்லாதான் தட்டினியா? சாணி தட்டுற மாதிரி தட்டிக்க. இந்தம்மா அம்மா உங்களை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன். என்ன சிரிக்கி பாருங்க. என்னை பார்த்தா லூஸ் போய் மாதிரி இருக்காமா? அழகா இருக்கம்மா. ஏன்னா சென்னை பெங்களூர்ல இன்னைக்கு பாதி பிள்ளைங்க பூ வைக்கிறதுல பொட்டு வைக்கிறது இல்லை. இந்த கொங்குநாடு ஈரோடு இந்த பகுதி வந்தா மட்டும்தான் இது எப்பயுமே மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு சூப்பர். பண்டைய பத்தி சொல்ல மாட்டேப்பா. எப்படி செவ்வா இருக்கு. நான்லாம் அரைச்சங்கள் எடுத்து சில நேரம் தேய்ப்பேங்க. வீட்டுல உட்காந்து முறன்னு தேய்ப்பேன். செவத்த கலரே வராது. ஆனா செவத்த பிள்ளையா அப்பே அத்தை பெத்து விட்டுருக்கேன். எல்லாரு சூப்பர்மா. வேற யாரு? வர அங்க வர்றேன். ஓகே. எப்பயுமே பெண்கள் அழகா இருக்கிறதுக்கு எவ்வளவோ மேக்கப் போடுவாங்க. ஆனா ஆண்கள் நம்ம மட்டும்தான் பை பர்த்ல இருந்தே அழகுதான். நமக்கு எந்த பூசணம் பேசணும் எதுவுமே வேண்டாம். அப்படியே காண்பி வந்துடலாம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பிள்ளைகள காலையில எத்தனை மணிக்கு மேக்கப் போட்டு பழகிருக்கீங்களா? 7 மணிக்கு. காலையில 7 மணிக்கு போயிட்டு இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏத்துடி இந்த ஹேர் பாருடி இப்படி காஸ்டியூம் ஓகேவாடி, என்ன விட அவ அழகா இருக்கலாம், பொட்டு ஓகேவாடி. நம்ம அப்படி கிடையாது. என்கிட்ட 3வது மாடியில சட்டை தூங்கிட்டு இருக்கோம், 4வது மாடியில ஒரு பேண்ட் தூங்கிட்டு இருக்கோம், எடுத்து மாட்டி வந்திருக்கோம். இதுதான் ஆண்கள். ஆண்கள் எப்பவுமே பாவப்பட்ட ஜென்மம் தான். இருங்க, ஒரு விஷயம் கேட்கிறோம். அம்மா, உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு? பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னு கேட்டேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீ சொல்ற? ஆமா, நீங்களா? ஓகே, பெண்கள். நீங்க பெண்கள், நீங்க எல்லாம் பெண்கள் தான். நான் கேட்ட கேள்விக்கு பதில், உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் பெண்கள். சார் நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார். உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு சார்? ஆண்கள். ஆண்கள். குட். பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உண்மையை சொல்றேன். சைலண்ட் உண்மையை சொல்றேன். நம்ம தான் உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம். ஏன் தெரியுமா? கொங்கு நாடு இருக்கு இல்லையா, தொட்டியம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு பஸ்ல ஏறி பாருங்க. பஸ்ல எழுதி போட்டிருக்காங்க பெண்கள் சைடு, பெண்கள், பூவையர், மங்கையர், மகளிர், அழகிகள், அதுக்கு மேல எழுதுக்கு அங்க இடம் இருக்காது. ஆண்கள் சைடு எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. திருடர்கள் ஜாக்கிரதை.
டிக்கெட் எடுப்பேன், செருப்பு கட்டி எடுப்பேன், புரிஞ்சு கையை விடாதே, அந்த புறத்தில் கையை விடாதே. இன்னும் நம்ம அவ்வளவு கேவலப்பட்டாலும் நம்ம ஓடுற நதி இந்தமா மனிதன் சொல்றேன். ஓடுற நதி எடுத்துக்க, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி எல்லாம் உங்க பேரு இருக்கு. எங்கேயாவது நதி பேரு சுப்பிரமணி, சுரேஷ், ரோபோ சங்கர் அவங்க ஆர்வதா? ஆனா எத்தனை நதிகள் பெண்கள் பின்னாடி ஓடினாலும் வந்து அடங்குறதுனா சமுத்திரம் தான். ஆண்கள் இருக்கிற சமுத்திரத்துல வந்து அடங்கணும். இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போதுவீங்களேன், கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போதுவீங்க, ஐயோ எங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்துட்டாலே, பின்னாடி ஒரு கிருப்பை வந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்க சொல்லிக்கலாம். தாய் மொழின்னு சொல்றோம், தந்தை மொழின்னு எங்கேயாவது சொல்றோமா? தாய் நாடுன்னு சொல்றோம், எங்கேயாவது தந்தை நாடுன்னு சொல்றோமா? என்ன நினைச்சிருக்கீங்க? ஆனா ஒண்ணு, ஒரு தாய் ஒரு பொருட்காட்சி போய் பாருங்க, ஒரு பொருட்காட்சியில தாய் தன்னுடைய குழந்தையை எழுப்பிட உட்கார வச்சு, அங்க வர்றா பூரி, அங்க வர்றா இட்லி, ஏன்னா தான் பார்த்த உயரத்தை நீ பார்க்க வேண்டாம், அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி இழுப்பப்பா. ஆனா தகப்பன் மட்டும்தான் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும் என்று தோல்ல தூக்கி வச்சு காக்கிறவன் தகப்பன் தான். அம்மா வந்து தோசை மாதிரி, அம்மா தோசை மாதிரி சாப்பிட சாப்பிட அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப தோசை கல்லு மாதிரி பின்னாடி வேகிறது ஒரு வேலையும் கிடையாது. நாங்க அவ்வளவு வெந்து வேகால இப்ப வீட்டுக்கு தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ஷோ முடிச்சு வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறேன்னு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான். ஐயோ கை காலெல்லாம் கடுக்குதே, வலிக்குதே. எவ்வளவு பண்ணாதீங்க, சம்பளம் வந்துச்சா? ஏண்டி வந்தவனுக்கு கை கால் வலிக்குது, ஒரு சோறு வேணுமே அப்படின்னா அது கேட்காது. அதே செகண்ட் 20,000 கொடுத்துன்னு வச்சுங்களேன், எங்க ஐயோ கை வலிக்குதாங்க, கால் வலிக்குதாங்க, தோசை ஊத்தமா, வாயில குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு. இதுதான் பெண்கள். நான் எப்பவுமே பெண்களை குறைய சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து படுத்த படுக்கையா கிடந்து சாவனுடைய உச்சத்துக்கு போய், நாளைக்கு எனக்கு சாவன் டாக்டரே அறிவிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு மாலையோட ஒரு 100 பேர் வந்துட்டான், பாடி எடுத்துட்டு போயிருக்கேன்னு. ஆனால் அங்கிருந்து என்னை வீட்டு கொண்டு வந்தவன் என்னுடைய ஒய்ஃப் தான். முன்னாடி கம்பீரமா நிற்கிறேன்னா அதுக்காக என் மனைவி தான். டே அண்ட் நைட் நீ பார்த்துட்டு, அவருக்கு சாவே கிடையாதுங்க. அவர் வந்து மரணத்தை வென்றவன் தான் ரோபோ சங்கர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டெய்லி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி பழையபடி அதே மாதிரி படுத்த படுக்கையா இருந்த 3 மாசத்துல திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி மிஸ்டர் மதுரை அட்டன் பண்ணி மிஸ்டர் மதுரையில் வந்து திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணி, அதான் நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ப்ரொஃபைல் நான் சொல்லிடுறேன். இந்த மைக் பிடிச்சி இது வரைக்கும் 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் 18,000 மேடைகள் மேல் நிகழ்ச்சி பண்ணேன். 18,000 மேடைகள் மேல். சிறு வயதில் கலைமாமணி தலைவர் கலைஞரை அவர் கையில் கலைமாமணி வாழ்வுதான் தான் 3 டாக்டரேட், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் குளோபல் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஸோ 4 டாக்டரேட் பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய பயணம் ஓடிக்கிட்டே இருக்கு. 6 முறை சாவை பார்த்துட்டு இருக்கேன். 6 முறை. இதுதான் சாவு, இன்னும் 2 வருஷத்துல செத்துற போறோம் அப்படின்னு அந்த உச்சத்துக்கு போயிட்டு
என்னைய சாவு கொன்றோமா இல்லை சாவை நான் கொன்றேன்னான்னு அந்த வில் பவரோட என் மனைவி சப்போர்ட்டோட திரும்பவும் மீட்டு வந்தவன் தான் அந்த ரோபோஷன். ஸோ உங்களுக்குலாம் நான் சொல்றது என்னன்னா, எப்பவுமே வில் பவர் ரொம்ப முக்கியம். ஒரு படிப்புலையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டோம், இதோட முடிஞ்சு நம்ம இதோட வந்து எங்கேயாவது ட்ரெயினில் கொண்டு தண்டவாளத்தில் கொண்டு தலையை விட்டுடலாமா, இப்படிலாம் குழந்தைங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வில் பவர், கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓடுற பாதை என்ன பாதையோ அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், படிப்பை விட்டுரு. உனக்கு ஆக்டிங் பிடிக்குமா, ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண, அதை விட்டுரு. உனக்கு வந்து கேமராமேன், நான் கேமராமேன் தான் ஆகணும், ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ஒரு பிசி ஸ்ரீராம் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். அதில் உன்னுடைய திறமை காமி. படிப்புன்றது நம்மளுடைய அடுத்த கட்ட லெவல் தான். அதனால உங்களுடைய லைஃப் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். ஸோ நான் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணுற ஆள் தான் நான். ஏன்னா நான் வந்து இந்தியாவின் இளம் தாத்தா நான் மட்டும்தான். இந்தியாவின் இளம் தாத்தா, 45 வயசுலே பேரனை பார்த்த ஒரே ஆள் நான் தான். இதுக்கெல்லாம் கை தட்டின்னு நினைச்சேன். என்னம்மா இதெல்லாம் ஒரு ஆண்டு ஒன்றை மதிச்சு ஒன்று சொல்லிட்டு கண்ணாடி எப்படி குத்துறேன்னு வச்சுக்குவேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வு, அடுத்தடுத்து வயசு ஒரே ஒரு வயசு உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோமா. ஏன்னா அதுக்கப்புறம் சூப்பரான பெர்ஃபார்மர் கிரி இருக்காரு. நானும் அவரும் போகாத நாடு கிடையாது. 70 நாடுக்கு மேலே போயிட்டு இருந்தேன். அந்த நாட்டில் வந்து அதுலேயும் ரஜினி சார், கமல் சாருக்கு முன்னாடி தமிழக 10 நிமிஷத்துல 100 வாய்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். 10 நிமிஷத்துல 100 வாய்ஸ். அது இன்னைக்கு பிரத்யேகமாக உங்களுக்காக பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வாய்ஸ், அதே கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கோங்க. வால்யூம் சரி சரி, கொஞ்சம் லெவல் இருக்கு. சரி சரி, கொஞ்சம் வால்யூம் பார்த்தீங்கன்னா. எனக்கு பிடிச்ச என்னுடைய அப்பா, உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் எம்பி கமலஹாசன் அவர்களுடைய குரல் இந்த கல்லூரி விழாவுக்கு வந்தா எப்படி பேசுகிறார். சரி சரி, இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே கொங்கு நாட்டில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாகவும் அவ்வளவு பெரிய கதை. இருந்த போதிலும் இவ்வளவு அழகான ஒரு கல்லூரி விழாவுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இதை விட என்ன சந்தோஷம் வேற என்ன இருக்கு? மாணவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ அடுத்து மேடை கூடும்போது சென்னை கிரி அவர்கள். இவர் வந்து மல்டி டேலண்டட் பர்சன். மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ் எல்லாமே பேசக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். உங்களுக்காக ராஜா சார் வந்து, ராஜா சார் மாதிரி நிறைய பேர் ஆர்கெஸ்ட்ரால பாடி நீங்க கேட்டிருப்பீங்க. ராஜா சார் மாதிரி பேசக்கூடிய ஒரே கலைஞர் தமிழ்நாடுல இவர் தான். அதுக்கு முன்னோட்டமாக முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடிய பாடல்
ஒரு பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாடிட்டு ராஜா சார் மாதிரி முன்னாடி பேசுறாரு. சரி சரி மானிட்டர் லெவலில் வச்சுக்க, மானிட்டர் சரி சரி சாங் சொல்றீங்களா? ஆன் பண்ணியிருக்கா? சரி லெவல் 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 சரி சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நல்லா இருந்தா நீங்க 2 பேர் வந்துட்டீங்கன்னா சரி. அற்புதமான ஒரு கலைஞர் கோபுரேஸ்வர் அவர்கள். அவரு டேட் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஸ்ரீலங்காவில் நேற்று வந்து ஜாப் பண்ணாம யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட்டு ஒரு மட்டும் தூக்கம் இல்லாம நேர சென்னை ஏர்போர்ட்ல நேர நைட்டு ஒரு நைட்டு கார்ல வந்து வந்திருக்காரு. ஈவினிங் ஃபங்க்ஷன் கெஸ்ட் எடுப்பாரு. அந்த டைம் தான் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா 2 மணி ஷோ சொன்ன. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆனா 35 வருஷமா மேலே இருந்து வந்தேன். ஒரு இடத்துல நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா உசுரே போனா கூட அந்த உசுறு அங்கதான் போகணும். அவங்களோட மைண்ட் என்னுடைய வேலை. 10,000 பேரா இருக்கட்டும், 5,000 பேரா இருக்கட்டும், 500 பேரா இருக்கட்டும், 50 பேரா இருக்கட்டும், ஒரு இடத்துல நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா என் உசுறு போனா அங்க போட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டம்னாலும் எவ்வளவு தாழ்வு இருந்தாலும் முதல்ல போய் அவனை சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. ஸோ அந்த வேலையை 35 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. எல்லாரும் ஒரு நான் ரெடி 1 2 3 4 சொல்றேன். நம்ம கொங்கு நாடு காலேஜ் விட்டு மொத்தமா போட்டு ரெடியா? 1 2 3 4. சூப்பர். நம்ம வாழ்க்கையில யாருக்கு நம்ம நன்றி சொல்றோமோ இல்லையோ, பெத்த தாய்க்கு நன்றி சொல்லணும். இந்த தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு பாடலுடன் எங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். சவுண்ட் பிளே ட்ராக் வாலி வச்சு ரெடி. அதே மாதிரி வாலி 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 சரி. இந்த வேலையை இசைஞானி இளையராஜா அவர்கள் கொங்கு நாடு காலேஜில் பேசுகிறாரு. இசைஞானி இளையராஜா என்னன்னா கைதிகளுக்காக அந்த பாட்டு பேசிட்டு பாடுறாரு. பாடி முடிச்சோட அந்த சகோதரர் கங்கையம்மன் வந்து ரொம்ப பேசுறாரு. இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் கொங்கு நாடு காலேஜில் வந்து உங்க முன்னாடி பேசினா ஒரு பாட்டு பேச பார்ப்போம். என் கனவும் நினைவும் இசை அள்ளங்களும் கொடாமல் போயிருக்கிறீர்கள் என் மனசின் சாமி என்னை காக்கின்றார்கள் உங்கள் என்னோடு என்னை பார்க்கிறவர்கள் ஒரு வெளியே இருக்கிறது பார்க்கிறது சாதாரணமாக தெரியும். ஆனா மண்ணில் வருவது
செடியாகி மரமாகி பூத்தந்து கனிதந்து காய்க்கிறது. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கெல்லாம் பார்க்கறது ஒரு சாதாரணமா தெரியும். அந்த மண்ணு போடுறது பெரிய விஷயமா தெரியும். நாங்க அப்போ சொல்றது சாதாரணமா தெரியும். ஆனா மக்கள் பத்தி நீங்க அனுமதிக்க அதுதான் நான் செய்த பாக்கியம். என்னை காக்கின்றது உங்கள் எல்லோரையும் காப்பானாங்க. தொகலிட்டு நாடகத்தை யாரடிச்சாரோ ஜெயில நடிச்சாடிக்கிறது வார அடிச்சா வீழ்ச்சே தொகலுக்கு நாடகத்தை யாரடிச்சாரோ அடுத்த பாடல் சிறந்த பாடல் முன்னாடி அற்புதமான பாடலை உங்களுக்காக வழங்குவதற்காக நாங்கள்லாம் பண்ணப்பட்டதுல பாஸ்கர்கள் வாசிக்க, அண்ணன் அவர்கள் வாசிக்க, நாங்களாம் உட்காந்து அப்படி விளையாட கொட்டி கொண்டு வசலாம் அற்புதமா பாடுறாங்க. அதை கேட்கும் பொழுது அவ்வளவு பிரமாதமா இருக்குது. இன்றைக்காக என்னுடைய நிகழ்வுக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்க்கை பேசுறது ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் கைக்கிட்டு போது ரொம்ப அற்புதமா இருக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்த்ததே கிடையாது. பிரமாதமா இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டு பாடுறதுன்னு 5 நிமிஷம், ஆனா அவங்க பேசுறது 1/2 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். அந்த பாட்டுக்கான விஷயத்த 1/2 மணி நேரம் பேசுறேன். பாட்டு 5 நிமிஷம் தான் பாடுறேன். அப்படி இருக்கும் கைதாம பேராசிரியர் 1000 திரைப்படங்கள் நடிச்ச அற்புதமான நடிகை வரைந்த காந்திமதி வாய்ஸ். சரி, காந்திமதி நீங்க சந்தோஷம் கரகாட்டக்காரன்ல கனகா அப்பா அவர்கள் சந்தோஷம் மேலே சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் சத்தியமா பார்த்ததுல அந்த ஆத்தா முகமாகி எனக்கு எந்த குறை வைக்க மாட்டான். ஏன்னா அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு கைகட்டும் போது சத்தியமா சொல்றேன், ஆத்தா மகமாயி உங்களால் கலைஞர் கைவிட மாட்டா தாயி. உங்க காலேஜ் பேர் சொன்னோடனே கைவிட்டு நினைச்சு திண்டுக்கல் நீங்க பேசுறீங்க. நான் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் பொங்கநாடு காலேஜில் வந்து முன்னாடி பேசின பார்ப்போம். அன்பு குழந்தைகளே, அருமை தாய்மார்களே, இனிய பெரியவர்களே, கிடைக்குமா? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அற்புதமா உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது அஷ்டம். செல்போனும் மனைவியும் ஒண்ணு இருந்தாலும் தொந்தரவு, இல்லாட்டியும் தொந்தரவு. இதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காத்திருந்தவன நல்ல மாடல் கிடைச்சிருக்கும். அவசரப்பட்டுட்டோமோ, வெயிட் பண்ணிருக்கலாமோ, நாளை சந்திப்போமா?
நான் திண்டுக்கல்லையே அதை கூப்பிடுறேன். அவர் நடந்து வந்து பேசுறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இந்த கொங்கு நாடு இன்ஜினியரிங் கல்லூரிக்காக உங்க முன்னாடி வருகை வந்திருக்கின்ற நகைச்சுவை தென்றல் பட்டிமன்றம் நடுவர் திண்டுக்கல் லியோனி அவர்களை பலத்த கையெழுத்துடன் மேடைக்கு வருமாறு அனுப்பினார். வாங்க சார். அடேங்கப்பா. எங்கள் வாழும் எங்கள் வளம் மங்காள தமிழுக்கு சங்கே புலங்கள். ஒரு டயலாக் சொல்லினா திண்டுக்கல் லியோனிக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் கூட இன்னைக்கு பார்த்தாக்க ஒவ்வொரு காலேஜ்லையும் உங்களுக்கு தவிர கட்டி மேய்க்கிறதுக்குள்ள ஒரு நாள் வந்து பார்த்து போறதுக்குள்ள நமக்கே இவ்வளவு ஆகுதுன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு ஆகும். ஆனா கொங்கு நாட்டு கல்லூரியில இவ்வளவு அழகான பெண்களை பார்க்கும்போது அழகான பெண்களோட சிரிப்பு அவங்களுக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த ஐயா சாலவன் பேசுறதுனால நான் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கு. நாளைக்கு செஞ்சு கொடுப்பா. ஓகே. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக ரசிக பெருமை எல்லாத்துக்கும் அந்த மனுஷ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க சொன்னா எப்படியா சந்தோஷமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா தூங்கு நிம்மதியா தூங்கும். தூக்க வரல சொன்னா வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாதா? எப்படி நிம்மதியா தூங்குறது சொன்னா நைட்டி போடாத ஆம்பளையும் நைட்டி போடாத பொம்பளையும் நல்லா தூங்குறதா சரித்திரமே. பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நன்றி நன்றி. விஜய் உங்கள் அன்பு, உங்கள் தம்பி, உங்க அண்ணன், உங்க அப்பா விஜயபுரம் 2026
சிம்பு கிடையாது. சிம்பு இருப்பான். சிம்புனா அப்படித்தான். பம்பு இருக்க மாட்டாங்க. சிம்புங்க நம்புங்க. சூர்யா எனக்கு வராத வாய்ஸ்லாம் ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கீங்க. அப்பா அம்மா ரொம்ப பேசுவாங்க. என் வீட்டுல மழை பெஞ்சா கூட ஜோன் தான் மழை பெய்யுது. ஏன்னா என் ஒய்ஃபு ஜோன் தான் மழை பெய்யுது. இது சூர்யா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ செம்மையா இருக்கு. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க. நானும் ரொம்ப அவ்வளோ தூரம் சாப்பிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி காலேஜ் செஷன் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அடுத்து வீட்டில் வரப்போது யாரும் பார்க்கலாங்களா? தனுஷ் பூச்சி அடுத்து அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸா? அடுத்து விஜய் சேதுபதி. ஐயோ ஹாப்பி அழுது I love you. I love you. I love you. Next sir. டிஸ்கஸ் பண்றீங்களா? எம்மா ராவா இல்ல ராவா ராவியா அப்படி டிஸ்கஸ் பண்றீங்களா? பிரின்சிபல் விஜயகாந்த். ஹே ஜாதி 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 என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிர்க்கு நெருப்பா இருப்பேன். புயலுக்கு பொறுத்தவன் இருக்கான், இந்த பூமொழிக்கு பொறுத்தவே இல்லடா. கிரிக்கெட் போட்டுருக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சிகளுக்கு கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இல்லடா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா புரட்சிகளுக்கு கேப்டன் தான். நெக்ஸ்ட் சீமா அதாவது பார்க்கும்போது நம்பிக்கை அப்பா சினிமா कैसे सारी सारी आहा नारा है रोमा अल्लाह है वो कैसे आज விக்ரமா
ஒரு சாமி 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 நீயும் மாமன் சேர்ந்து ஒட்டுக்கா பேர் மாமன் பேர் கவனித்தான் விக்ரமடா அடுத்து நல்லா கேட்டு சார் தமிழ்நாடு கல்லூரிக்கு வந்து முயற்சி பண்ண திரும்ப கேட்கலாம் வந்து கேட்கலாம் திரும்ப கேட்கலாம் என்ன சொன்னீங்க அவ்வளவு விட்டு அடிக்கோடு இருந்து பேசிக்கிட்டான் இந்த பையன் படத்தை பார்த்துட்டு ஏண்டா நேற்று சிலுக்கு உங்களுக்கு முன்னாவா தொம்பளை சொத்து சொத்து நான் அடிவதற்கு கட்டுற மீது பார்க்கணும் தோன்றா ஆனா நான் உன்னை பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தா புரியுதா ஓகே நெக்ஸ்ட் Come on. எல்லாருக்கும் ஜெசி ஜெசி எனக்கு மட்டும்தாங்க பசி பசி வச்சு செய்யறாங்க மச்சான் செம்மையா செம்மையா பண்ணாங்க வச்சு செய்யறாங்க அடுத்து வடிவேல் வடிவேல் கொஞ்ச நேரம் வந்துருக்கேன் நேரம் வந்து திரும்பி பாப்பா என்ன பாப்பா வடிவேல் 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 சார் பேசிக்கலாம் எப்படி பாப்போம் யார் வாய்ஸ் இல்ல கண்ணாடி மூஞ்சி பார்த்தா நல்லா பொய்யப்படாமல் மூஞ்சி வச்சுக்கிட்டு அஞ்சு யாரு யாரு கரெக்டா சொல்லுங்க யாரு
தெரியும் படம் பார்த்துட்டேன். அபிமானி கொண்டு போகும் சாய்வு இந்த பேரை கேட்டுருங்க. நான் வாய்ஸ் பேசுறேன். உனக்கு எழுதி கொடுத்தது நான் தான். நீ சாய் போயிருந்த சாய்கினா வா அப்படின்னு கேட்டோடனே அம்மா ஆமாங்க உனக்கு எல்லாரும் கேட்டுருந்தாங்க. உடனே அப்படின்னு வந்து மாதிரி மூஞ்சிய பற்றியாது. இந்த யாரு நல்ல சரி இந்த வயசு யாரு சார் வேற யாரும் நீங்க ப்ரொஃபஸர் சார். உங்களுக்கான போட்டிதான் மும்மூர்த்திகளுக்கான போட்டிக்கு யார் வாசி மற்ற எல்லாம் சும்மா ரொம்ப பிரமாதமான ரொம்ப அழகா இருக்குங்களா, ரொம்ப குடும்பமா இருக்கு. யாரு ஒரு வாத்தியாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கிற முதல் டெல்லி கணேஷ் கரெக்டா அவங்க சொல்லிருக்காங்க. அப்ப கூட காலம் வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கு நானும் நம்பிக்கை எல்லாம் என்ன ப்ரொஃபஸர் நல்ல ஆசை நீங்க வளரும் மாற்று வாழ்த்து மக்களெல்லாம் நன்றி நன்றி வணக்கம். சரி இந்த வயசு அனைத்து ஊட்டி பிள்ளைகளுக்கு வணக்கம். எல்லாம் மேல ஒதுக்க எல்லாம் ஒண்ணு போட்டேன் நீ என்ன பயிர் சரி இறங்க முடியும். வணக்கம் தருங்க என்ன நல்லா இருக்குங்க பார்த்து உண்மையாச்சு காந்தி சீசியத்துக்கு தீவிரத்து ஜாஸ்தி தரத்துக்கு கொண்டு வாழ நீங்க ஆதி யாரு குண்டா இருந்தாலும் மாசமா பேரு என்ன படத்துல நிறைய படம் மன்சூர் மகாநதி சார் பெறப்பட்ட மன்சூர் என்ன வாடா கூப்பிடாடே வா நீ தான் புதுசா ப்ரொஃபஸரா உன்னை நாங்க கிளம்ப போறேன் உன்னை முடிச்சிருந்தோம். ஆனா இங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். ஆனா நீ வேற வாய்ஸ் சொல்ல பாத்தியா உன்னை என்ன பண்றது இது மனுஷன். இப்ப நான் பேசுற வாய்ஸ் திரும்ப கேட்க மனசு என்ன நல்லா இருக்குங்களா பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரியலையா என்ன சங்கர் மகாநதி சங்கர் மகாநதி சங்கர் மன்னிப்போம் மறப்போம் சரி அடுத்து 18 வருஷம் கட்டி தெரியும் கூட்டி கழிச்சு கணக்கு சரி யாரு
நடிகர் அடுத்து 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 இல்ல நன்றி. கிராமத்து காற்றின் சூழ்நிலை இந்த மண் வாசனை அற்புதமாக படங்களுக்கு கேமரா கலைஞர் கண்களை எடுத்து செல்லவில்லை, தன்னுடைய கேமராவை கண்களாக எடுத்து செல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு 16 அந்த படத்தை நான் உங்களுக்கு தயாரித்து காட்டுகிறேன். That was done in my house. அது ஒரு அபிநய வேற உனக்கு. அடுத்து காலை காலையில் வாங்கி போகும்போது ஒரு 5 மணி நம்ம வந்து கிரௌண்ட் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. சிவகமா சிவகம் எல்லாமே இதுல பார்த்தா படிக்கிற எல்லாத்தையும் I know. என்ன தலைவா அடுத்து சத்யராஜ் சூப்பர். எதுக்குப்பா இப்போ வாங்கி இல்லை. ஆனா உங்க நாடுக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம்னா இது சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பாட்டு இருந்தா வரும். அந்த மணிவண்ணன் சத்யராஜ் பேசணும் மணிவண்ணன் இவ்வளவு தெளிவா இருக்க ஒரு ஆடு மகாநதி சங்கர மன்சூலையால் மாத்தி விட்டு என்ன நீங்க ப்ரொஃபஸர் இருக்கீங்க? ஆர்டிபிஷியல் உட்காருங்க. சிடோ கீப் குவைட். ஓகே, அடுத்து 10 நிமிஷம் 100 வயசு. உங்களுக்கு ஜாலியா ஒரு ட்ரிப் கூட்டு போலாமா? அதான் 10 நிமிஷம் 100 வயசு பேசுவோம். 10 ட்ரிப் கூட்டு போயிட்டு போலாமா? அது போயிட்டு முடிச்சுட்டு 10 நிமிஷம். ஓகே, உங்களுக்காக இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுங்களா? 1.5 மணி நேரம் மேல உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். பத்தட 10 நிமிஷத்துல 100 வாய்ஸ் பண்ண போறோம். அதை முடிச்சுட்டு உங்களுக்கான ஒரு ட்ரெயின் எஃபெக்ட் உங்க எல்லாத்தையும் கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜ் தொட்டியத்திலிருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. அதோட எங்களுடைய நிகழ்வு நிறைவு போகுது. ஓகேவா? 10 நிமிஷம் 100 வாய்ஸ் பண்ணலாமா? என்கரேஜ் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த வந்து மொத்த லைட் ஆஃப் பண்ணிருக்கோம். பசங்க எங்க பெண்கள் சொன்ன உடனே மொத்த லைட் ஆஃப் பண்ணிருக்கேன். இல்ல தெரியுதா? தெரியல சொன்னாங்க. லைட் லைட் டோர் லைட் ஆஃப் பண்ணிருக்கேன்.
நீங்க பயப்பட வேண்டாம். பக்கத்துல வந்து பிள்ளைய கிடையாது. பிள்ளைய இருந்தா டோட்டல் வீட்டு ஆஃப் பண்ணுறதுன்னு பையன் விசாராயிருவாங்க. ஆனா அங்க ஃபுல்லா பசங்க, இங்க ஃபுல்லா பொண்ணுங்க. அதனால தைரியமா எல்லா வீட்லயும் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இது எவ்வளவு செகண்ட்ல நாம வாய்ஸை மாத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணது. இதெல்லாம் வந்து நடிகர் சங்கத்துல ரஜினி சார், கமல் சார் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது. அதுதான் மிகப்பெரிய பேர் இருக்குது. ஸோ உங்களுக்காக பிரத்யேகமாக ரெடியா நீங்க யூடியூப்ல போயிட்டு ரோபோ சங்கர் 100 வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நாங்க பண்ண வீடியோ பண்ணுவோம். தெரியாத பாருங்க. அந்த நிகழ்ச்சி ஒரு லைவா முன்னாடி பண்ணி காட்டுறோம். ஏன்னா ஒரு 3 செகண்ட் ஒரு வாய்ஸ் மாற்றணும். அது உங்களுடைய கையெழுத்தும் என்ன சொல்லுவோம். நீங்க சதிகளுக்கும் மாந்தத்துக்கும் தையா என்னை யாரும் நினைச்சு அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. யாருக்கு புரியாமல் என்னை நம்பி பெற்றவர் யாரும் கிடையாது. நம்பாமல் பெற்றவர் பலரும் கட்டபொம்மன தூக்குல போட்டாங்களா? நாடே பிள்ளைகள் கஷ்டப்பட்டது அற்புதமான பாடல், அருமையான பாடல். எல்லோரும் இந்த பாடலை பொறுத்தவரை நாங்கள் வந்து ரொம்ப அற்புதமான கலைஞர்கள். பாடி கொண்டிருக்கிறேன் பெண்மொழிகின்றேன். நான் சொன்னேன் இல்லையா, பிரமாதமா பண்றாங்கலாம். சொல்றேன் சொம்பியா தெரியுதா?
ராஜாவும் தக்கமும் உண்மையுமா அப்படின்னு சொல்லணும். இல்ல இவரு கொஞ்சம் சரியாக நினைக்கிறேன். இப்படி ஒரு சத்தியமா நீ வாழ்க்கையில நல்லா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு நான் வந்த வரைக்கும் பெருமைப்படுகிறேன். இதெல்லாம் நிஜம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சத்தியமா வாழ்ந்துட்டேன். என்ன நல்லதுங்களா? தமிழ்நாடு நான் தான் மகாநகரி சங்கர் கிராமத்து காற்றின் சோதனைகளையும் முகந்தரியாக என்ன செய்ய சத்தியமா சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்ததே கலைஞர் நானாக கட்டுப்பாடு எல்லாம் Thank you.
ஓகேவா? சத்தம் பத்தலையே. இதெல்லாம் நாங்க 2 பேரும் எடுத்து முயற்சி தான் 10 நிமிஷத்துல உங்களுக்கு வாய்ஸ். இந்த 3 செகண்ட்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணா கூட அடுத்த ஃப்ரேம் வந்துட்டா நாங்க என்ன பேசுறோம் தெரியாது. அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்கிரீன் மேல இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுவரையும் நாங்க இந்த ஷோ சரியா கரெக்டா ஒரு 6வது மேடை தான் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா, மெல்பர்ன், அமெரிக்கா இந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டிங் எவிக்ஷன் வாங்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரிய ஷோ தான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் பண்ணது உங்களுடைய பொங்கல் இன்னைக்காவது காலையில் டூருக்கு போலாமா? 4 மணி ஆச்சு. டூருக்கு போலாமா? எந்த ஊர்? எந்த ஊர்? பஸ் தான் சேலம் போமா பூமா பட்டியா ஊருக்கு பூமாப்பட்டி போறாங்க. பூமாப்பட்டி பூமாப்பட்டி நீங்க ஆன்லைன்ல பார்க்க மாட்டீங்க. பூமாப்பட்டி பூமாப்பட்டி சரி ஓகே. எங்க ஆந்திரா ஹைதராபாத் போகலாமா? ஹைதராபாத் சென்னை ட்ரெயின்ல போகலாம். அப்புறம் போல இந்த டூர் முடிச்சுட்டு கொங்குநாடு எக்ஸ்பிரஸ். கொங்குநாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் இருந்து கிளம்புது. கொங்குநாடு எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் போறோம். சூப்பரான கிளைமேட்டு, அவ்வளோ அழகா சில்னஸோட அப்படியே லேசா லெஸ்லாம் வருது. அதுல ட்ரெயினுடைய டிராவல் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு பண்ண போறோம். ஐயா ட்ரெயின் போய் ட்ரெயின் ஒரு வசதி இருக்கு. என்ன வசதி சொல்ல வசதி இல்ல? சரி சரி கரெக்டா? ஓகே நம்ம அவசரம் போயிடலாம். ட்ரெயின் போயிட்டு ஒரு அவசரம் வந்துருச்சு. கதவை தட்டி பார்க்கறது திறக்கல. இதெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது நடக்கும் போது இதெல்லாம் எல்லாருக்குமே நடந்துருக்கோம். அந்த ட்ரெயின்ல அந்த ஷேக்கிங்ல அவன் எப்படி சூச்சா போறான். அததான் அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஆந்திரா போல சில வியாபாரிகள் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அதை எப்படி பார்ப்போம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் பண்ணப்பட்டு வண்டி எடுத்து 6 என்ற வண்டி கொங்குநாடு எக்ஸ்பிரஸ் சற்று தூரத்தில் சென்ட்ரலிருந்து கிளம்புகிறது.
கடைசி வரை கதவு திறக்கல. காஃபி சாய் சாய் இங்கே மரப்பா முதல்ல மூஞ்சிய மரப்பா தயிர் சாதம் சாம்பார் சாதம் பழைய சாதம் சோய் பொருட்களை ஆஸ்கி பிராண்டி லைட்டா ஒரு கண்ணு தெரியுது. ட்ரெயின் போட்டு ஆந்திரா போகுது. அங்க போன எப்படி வியாபாரம் ஆமா ட்ரெயின் அப்போ ஓவர் பிடிச்ச சவுண்ட் வித்தியாசம் ஆயிடும். அது எப்படி பார்ப்போம். కాఫీలో టీలో చాయ్లు సోస్లు ఇంటి మరపాలు சைடுல தெரிஞ்சு தொப்புளு சொல்றது பாடு. இப்ப இந்த வண்டியை கடைசி ஆக நடிகை மும்தாஸ் ட்ரெயின் ஓட்டிருந்தா எப்படி சவுண்ட் சவுண்ட் வேற இன்ஜின் சவுண்ட் தான். Thank you so much. யார் டான்ஸ் ஆடுறது 10 கேஸ் சொல்லி விட்டாங்க. இந்த பக்கம் 5 கேஸ் டான்ஸ் நல்ல சாங் ரெடி பண்ணிக்க தம்பி. என்ன பாட்டு? அந்த பாட்டு என்ன பாட்டு? அட்டு 10 பேர் ஓகே சொல்ற அம்மா வாங்கம்மா ஒரு 10 கேஸ் ஒரு 5 கேஸ் ஒரு 2 கேஸ். ஏன்னா எந்த கல்லூரி போனாலும் சொன்ன உடனே சொல்றாங்க. எனக்கு இப்ப கேர்ள்ஸ் எவ்வளவு தாங்கி நம்ம கூப்பிடுறோமே பாய்ஸ் கூட்டோட 50 பேர் சொல்லலாம் டான்ஸ் ஆடணும். ஏன்னா ஓபோ சங்கர் கூட டான்ஸ் ஆடணும் வரலாறு பேசணும். ஓகேவா வாங்க நான் சர்வ் பண்றேன். இல்ல அவர் சொல்லி பாத்தீங்க டான்ஸ் மக்கள் மூமெண்ட் சொல்லி பாத்தீங்க ஃபாலோ பண்ணி அட்டு சார் கை கண்ணாடி வளையல் சுத்தம் ஒரு சின்ன பெண் பரவாயில்ல வந்திருக்காங்க. அது தெரியுமா? ஆமா இந்த மாதிரி இந்த பேரு நீங்களே
வாமா. அதான் பாருங்க. ஒரு பிள்ளையை கொடுத்தா ஆறாது, ஒரு பிள்ளை மேலே கொடுத்தா அவளே போயிட்டான். என்னடி வாங்கடி நம்மள போகண்டி. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவர் மூமெண்ட் சொல்லி கொடுப்பாரு பார்த்தாங்க. அப்படி அங்க தள்ளி கேப்பிட்டு எதுக்கு மைக் வச்சிருக்கேன்? சொல்லி கொடுப்பாரு. ஓகே, என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெடியா? சாங் போடலாமா? ரெடியா? So, Hey, தேங்க்யூ. ஏமா வேற பாட்டு ஏதாவது சொல்றியா? பாய்ஸ் 10 பேர் வாங்கம்மா. பாய்ஸ் நல்ல பாசிட்டிவ் சாங். இது மாடல் பாய்ஸ். தம்பி வாங்கம்மா. வாய்ப்பு கிடைக்காதுமா. வாடி ஒருத்தர் மகன் சூர்யா வா. இந்த கல்லூரி வா. 6 பேர் கரெக்டா. ஒரு 10 இந்த பக்கம் 5 பேர். இப்ப கேர்ள்ஸ் ஏன் போற நீ செம்மையா பண்ணுவோம் பாரு. இந்த கேப் பண்ணி எடுங்க. சென்டர்ல ரோபோ விட்டுட்டு ஓகே கரெக்டா இல்லைங்களா? 5 பேர் இந்த பக்கம் என்ன சாங் போறாங்க? பிளாக் ஷர்ட் இந்த பக்கம் வந்து மோனிகா அது மாதிரி நன்றி சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை இந்த கல்லூரிக்கு அழைக்க மோனிகா கேக்குறாங்க என்ன பாட்டுப்பா? மோனிகா தான் கேக்குறாங்க. அப்புறம் அடிக்கலாம். மோனிகா போட மாட்டேன் கோழி. மோனிகா அந்த ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு நவீன் சாருக்கு இதோட அப்போ எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. தூக்கம் காலையிலும் மதியம் சாயங்காலம் சாப்பிட்டு என்னை கூட இருந்து அவங்களாக பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேட்கறது. வாழ்க்கை பற்றி
என்ன படம் மோனிகா